கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 19ஆம் அதிகாரம் 25-27 வரைக்கும். ஜான் சாப்டர் 19 verse 25-27. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்று தமக்கு அன்பா இருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். லாஸ்ட் 2 weeks மேரி அட் த கிரேடல். ஜீசஸ் பிறந்தப்போ மரியாள் எப்படி இருந்தா அண்டர்கோ பண்ண சீசன்ஸ் பற்றி பார்த்தோம். அப்புறம் மேரி இந்த க்ரௌட் ஜீசஸோட ஊழியம் செய்கிறப்போ மரியாள் மக்களாக இருந்து அவ கற்றுக்கொண்ட பாடங்கள் பார்த்தோம். இந்த காலைகளில் கூட கடைசியாக மேரி அட் த கிராஸ், மரியாள் சிலுவைக்கு அருகே நின்று அவள் பெற்றுக்கொண்ட பாக்கியங்கள் எல்லாம் the privileges or the blessings Mary enjoyed when she stood near the cross. இந்த வசனம் ரொம்ப அழகாக ஆரம்பிக்கும். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும். ஸோ அவளோட பொசிஷன் பாருங்கள். மேரி was standing near the cross. ஸோ அந்த சேம் மேரி who stood near the cradle, முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள் அப்படின்னு தேவதூதர்கள் சீஷருக்கு ஜீசஸ் பிறந்தப்போ சொன்னாங்க. ஸோ அந்த முன்னணியில் ஏசாமி ஒரு பாலகனாக வச்சிருந்த அதே மாதிரியால் அவர் ஊழியத்தப்பையும் வேறு வேறு ஆங்கிள்ஸில் அவரை பற்றி அறிந்து கொண்ட மாதிரியால் நோ ஷீ ஸ்டாண்டிங் அட் த ஃபுட் ஆஃப் த கிராஸ். ஷீ ஸ்டுட் நியர் த கிராஸ். ஸோ அவள் அந்த சிலுவை கிட்ட நிற்கிறப்போ வாட் டிட் ஷீ கெட்? ஒருவேளை அம்மாவாக இருந்து தன்னுடைய மகன் இந்த அண்டர்கோ பண்ணுற பெயின் அண்ட் டார்ச்சர்லாம் பார்க்குறப்போ அவளோட ஆத்மா அவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். ஸோ எவ்ரி டார்ச்சர் ஆன் ஜீசஸ் பாடி வாஸ் அ டார்மெண்ட் டு ஹர் சோல். அவரோட சரீரத்துலேருந்து ரத்தம் வடிகிறத பார்க்குறா. முள்முடி தலையில் அவ்வளோ காயங்கள், ஆணி பாயிறது, அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு லேடியாக ஒரு அம்மாவாக இட் வாஸ் சம்திங் பியாண்ட் ஹர். ஆனால் அவள் எப்படி நம்ம வாசிக்கிறோம்னா ஷீ ஸ்டுட் நியர் த கிராஸ். அப்படி காம் அண்ட் கம்போஸ்டா ஷீ ஸ்டுட். ஏன்னா ஷீ ஹேட் காட்ஸ் கிரேஸ் ஃபார் தட். நம்மளோட வாழ்க்கையிலையும் தெர் ஆர் டைம்ஸ் வி மே அண்டர்கோ சஃபரிங். நம்ம முன்னாடி பார்த்தோம் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் சிமியோன் மரியாள் கிட்ட சொல்லுவார், a sword will pierce through your soul too-ன்னு. ஸோ இந்த நாள் முன்னாடியே தீர்க்க தரிசனமாக அவளுக்கு உரைக்கப்பட்ட நாள். ஸோ அந்த டைம் ஆஃப் சஃபரிங்கில் கூட ஷீ எக்ஸ்பீரியன்ஸ்ட் டிவைன் கிரேஸ். கிரேஸ் எதுக்குன்னா அப்படி அழுது புலம்பி குக்குரல் இல்லை. ஷீ டிட் நாட் மேக் அன் அவுட் கிரை, பட் ஷி வாஸ் தேர் ஸ்டாண்டிங் நியர் த கிராஸ், காம் அண்ட் கம்போஸ்ட். ஸோ நம்மளோட லைஃப்லையும் தேர் ஆர் டைம்ஸ் வி அண்டர்கோ ஃபயர்ஸ். அப்படி ஃபயரி சர்க்கம்ஸ்டான்சஸ், தாங்க முடியாது, நம்மளால முடியாது அப்படின்ற ஒரு சஃபரிங் நம்ம அண்டர்கோ பண்ணாலும், பிரச்சனைகளை பாடுகளை நம்ம அண்டர்கோ அது வழியாக கடந்து சென்றாலும், ஃபர்ஸ்ட் திங் தட் காட் வில் கிவ் அஸ் இஸ் ஹீ வில் கிவ் அஸ் கிரேஸ். காட்ஸ் கிரேஸ் அபண்டன்ஸில் இருக்கு. ரெண்டாவது அதை என்ஜாய் பண்ணது என்னன்னா, அங்கே நிற்கிறப்போ அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகிலே நிற்கிற சீஷனையும் கண்டு, ஸ்திரீயே. See, Jesus saw her. And what is that? That was God's love for her. தேசமே ஒரு எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த கிராஸ்லேருந்து ஹிஸ் ஐஸ் ஃபெல் ஆன் ஹிஸ் மதர். அதுதான் அந்த உண்மையான அன்பு. நம்மளோட வாழ்க்கையிலையும் we should always understand when we walk through tough times, கடவுள் ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு நம்ம நினைக்கவே தேவையில்லை. பிகாஸ் his eyes are always upon us. நம்ம யோபு சொல்கிறார்ல, He knows the way that I take. When I'm out of it, I'll come forth as gold. நான் செல்கிற பாதை அவர் இருந்திருக்கிறார். நான் இதை விட்டு வெளியே வரப்போ நான் பொண்ணாக விளங்குவேன். நம்ம அந்த பொண்ணை பியூரிஃபை பண்ணுற ப்ராசஸ் கூட நம்ம கேட்டிருப்போம். எப்படி அந்த கோல்ட் ஸ்மித் அந்த ரிஃபைனர்ஸ் ஃபயரில் உட்காந்து பியூரிஃபை பண்ணிகிட்டே இருப்பார். எப்போ வரைக்கும் பியூரிஃபை பண்ணுவார்? He will look into the metal and பார்க்குறப்ப when he sees himself. ஸோ அவரோட ரிஃப்ளெக்ஷன், அவரோட பிரதிபலிப்பை அந்த கோல்டில் பார்க்குறப்போ he will stop. ஏன்னா அதுதான் ஹைட் ஆஃப் பியூரிஃபிகேஷன். நம்மளோட வாழ்க்கையிலையும் when we are undergoing tough times, we should always understand that God is watching us. அந்த மரியாள் அப்படியே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அங்கே சிலுவை கருகில் நிற்கிறப்போ
she experienced God's love. And அது மட்டும் இல்லை, she also experienced God's goodness. ஏன்னா அந்த டைமில் வந்து she was sacrificing her son. ஆனால் அந்த டைமில் ஆண்டவர் வந்து யோவான் அவளுக்கு மகனா ஏற்றுக்கிறதுக்கு சொல்கிறாரு. ஸோ when God takes away something, he always replaces. அதான் ஆண்டவரோட குட்னஸ். ஆண்டவர் God's goodness is when he takes away something, he gives you back. அதுக்கு பதிலாக உன்னை கண்டிப்பாக when he shuts one door, he always opens the other. ஸோ நம்மளோட வாழ்க்கையிலையும் when we go through tough times, மரியாள்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய காரியங்கள் என்னென்னா, there is always God's grace and abundance. பவுல் எழுதுறாருல, இந்த முள் என்னை விட்டு எடுப்பட்டுறணும்னு நான் ஜோம் பண்ணேன், பட் God just gave one answer. என்னோட கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. So when we walk through fiery trials, கஷ்டமான சூழ்நிலை undergo பண்ணுறப்போ, remember there is God's grace for you. Number 2, there is a God who loves you. நம்ம கடந்து போகிற பாதையை வந்து அவர் பார்த்துட்டே இருக்காரு. அவரும் பெயினில் இருந்தாலும் அவரோட கண்கள் வந்து தன்னோட தாயார் மேலேயும் அவரோட பிரியமான சீஷர் மேலேயும் பட்டுச்சு. மூணாவது, you'll always experience God's goodness. ஏதோ நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதை கண்டிப்பா ஆண்டவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாரு. What he takes away, he will always replace. So these were the 3 blessings she experienced. அது மட்டும் இல்லை, இந்த சிலுவைக்கு அருகில் அவள் நிற்கிறப்போ அவளோட லைஃபே வந்து மாறிடுச்சு. ஹோல் ஆஃப் மேரிஸ் லைஃப் வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட். எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா, she experienced restoration. மகனா வந்து ஜீசஸ் வந்து ஒருவேளை இழந்துட்டாலும் மகனா வந்து யோவானை வந்து ஆண்டவர் அவளுக்கு கொடுக்குறாரு. யோவானை உடனே அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் நம்ம பார்க்குறோம். ஸோ அட் த கிராஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, நம்பர் 1, நம்ம வந்து எப்பயுமே கஷ்டமான சூழ்நிலைகளுக்கும் சஃபரிங்க்குமே வந்து நம்ம பயப்படவே கூடாது. ஏன்னா God's best soldiers are trained in tough school of suffering. ஆண்டவரோட எல்லா பெஸ்ட் சோல்ஜர்ஸ், சிறப்பான சோல்ஜர்ஸ், ஆண்டவரால் பயன்படுத்தப்படுற எல்லாருமே டஃப் ஃபயரி ட்ரையல்ஸ்குள்ளே அண்டர்கோ பண்ணவங்க தான். அட் த கிராஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, ஃபர்ஸ்ட் இஸ் there is restoration. இது நான் இழந்துட்டேன் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, அட் த கிராஸ் there is always, அது வந்து ஆண்டவர் நம்மளுக்கு திரும்ப தருவார். திரும்ப வந்து ஈக்குவலாக இல்லை, பல மடங்கு ஆண்டவரால் கூட கொடுக்க முடியும். அட் த கிராஸ் வேற நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, he raises you. நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்து போவார். ஒரு எப்படி இப்போ நம்ம ஸ்கூலில் பிள்ளைங்க படிக்கிறப்போ 5th ஸ்டாண்டர்ட்க்கு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி 6th போகிறாங்களோ, 6th எக்ஸாம் எழுதி, அந்த மாதிரி ஒவ்வொரு விசுவாசத்தின் பரீட்சை வர வர நம்ம புதிய பாடங்கள் கற்றுக்க ஆண்டவர் வந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்கூல் இன்னும் நிறையா ஆண்டவரை பற்றி, இன்னும் அதிகம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கல, இன்னும் அதிகமாக அவரை கிட்டி சேர வந்து he raises up to the next level. ஒரு நல்ல ஒரு ஹிம் இருக்கு, நியரர் மை காட் டு தீ, உம்மண்டை கர்த்தரைன்னு தமிழ் இருக்கும். அதில் ஒரு லைன் வரும், even though it be a cross that raiseth me, still all my song shall be nearer my God to thee. So when you are near the cross, he raises you. Fanny Crosby அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பிறந்தப்போ பார்ன் பிளைண்ட் கிடையாது, ஆனால் ஃபியூ மந்த்ஸ் இருந்தப்போ அவங்களோட கண்ணில் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சான். அவங்களோட ஃபேமிலி டாக்டர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவரை கிட்ட போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறப்போ அவர் ராங் ட்ரீட்மெண்ட் பண்ணி she became blind for life. அவங்களோட பயோகிராஃபியில் எழுதுறாங்க, the end of her sight was the beginning of God's work in her. அவளோட ஃபிசிக்கலாக அவள் சைட் எழுந்துட்டாலும் அந்த நாள் தான் ஆண்டவர் அவளோட இருதயத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா. இட் வாஸ் தட் கிராஸ் தட் raised her. எப்படி ரைஸ் பண்ணுச்சுன்னா, she wrote more than 9,000 hymns. 9,000க்கு மேலே பாடல்கள் அவங்க எழுதினாங்க. அண்ட் she was a writer, a preacher. ஆண்டவருக்காக பெரிய காரியங்கள் செஞ்சாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் சாங்ஸ், ரொம்ப ஃபேமஸ் இங்கிலீஷ் சாங்ஸ் எழுதியிருக்காங்க. It can be a cross that can raise you. ஸோ இந்த கால வேளையில கூட, if you're walking through a tough time, at the cross God will take you to the next level. இன்னும் ஒரு higher plane, இன்னும் closer to him, இன்னும் அவர் அதிகமாக தெரிஞ்சுக்க, இன்னும் ஆழமாக அவரோட சத்தியங்களை கற்றுக்கொள்ள, இன்னும் அவரோட சஞ்சரிக்க, a step more nearer உங்களை எடுத்துட்டு போக முடியும்.
And மூணாவது at the cross நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா he reaches out to you. யோசிச்சு பாருங்க, இயேசு சுவாமி வந்து அந்த டைம்ல வந்து he was drained almost. ஏன்னா முந்தின நாள் ஃபுல்லா அவரை வந்து மாக் பண்ணி ஃப்ளாக் பண்ணி அடிச்சு ஒவ்வொருத்தருக்கு முன்னாடியா ட்ரையலுக்கு எடுத்துட்டு போய் அப்புறம் ஆணி அடிச்சு crown of thorns வச்சு, ஸோ ஃபிசிக்கலி he was totally drained. அப்போ கூட he was so responsible as a son. He reached out. அவர் வந்து ரீச் அவுட் பண்ணி அவங்க அம்மாவுக்கும் யோவானுக்கும் ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் செட் பண்ணுறார். ஸோ இந்த பண்டிகை நாட்களில் கூட பீட் நம்ம ஒரு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் we should always reach out to others. அதுதான் ஜீசஸ் ஒரு கிரேடல். நம்ம ஜீசஸை பார்க்குறோன்னா அதோட மெயின் ரீசன் வந்து அவர் கிராஸில் சிலுவையில் அவர் மரிக்கிறதுக்காக தான் அவர் பிறந்தார். மரித்து உயிரோடு எழுந்து நம்மளுக்கெல்லாம் நித்திய ஜீவனை ப்ராமிஸ் பண்ணுறதுக்காக தான் he came. அதனால தான் நம்ம John 3:16 வாசிக்கிறோம், for God so loved the world that he gave his only begotten son. தேவனோட வந்து அந்த ஒரே பேரான குமாரனை வந்து ஏன் கொடுத்தாருன்னா அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு வாசிக்கிறோம். இட் வாஸ் an act of love. அந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் லவ் தான் ஒரு சிலுவையில் கூட என்ன சொன்னார் காமிச்சு he reached out to Mary. Mary was there. அவ்வளோ பெயினில் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்காங்களே தங்களை தயார்னு பார்த்து he reached out. அந்த சேம் திங் தான் நம்ம கிட்டே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாப் பியர்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து வியட்நாம் வாரப்ப ஒரு சின்ன பையனை பார்க்குறப்ப அவர் பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லையா, லாஸ்ட் ஒரு $5 என்னமோ இருந்துச்சான். அதை கொடுத்துட்டு அவர் ரூமில் போய் ரொம்ப வருத்தப்பட்டு he prayed, Lord let the things that break your heart break mine too அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு தான் he was the one who founded the world vision. எத்தனையோ சில்ட்ரன் எத்தனையோ சேவ் பண்ணுற பெரிய மிஷனரி ஆர்கனைசேஷன் அது இப்போ கூட இருக்கு. God wants us to reach out. ஏன்னா அதுதான் மரியாள் வந்து அன்னைக்கு சிலுவையில் பார்த்தா. ஸோ இந்த ஒரு பண்டிகை நாட்களில் when we think more of நிறைய ஆண்டவர் வந்து பிறந்த காரியங்களை கிறிஸ்மஸ் தினத்தை நம்ம கொண்டாடுறப்ப we should always keep this in mind. இதை நம்ம கண்டிப்பாக என்ன மனசில் வச்சுக்கணும்னா it's time we reach out to others. ஸோ at the cross இந்த டைமில் வந்து ஆண்டவரை இன்னும் நான் கிட்டி சேரணும். நான் வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஒரு வேளை போயிட்டுருக்கலாம், ஆனால் ஆண்டவர் வந்து அதை ரெஸ்டோர் பண்ணுவார், காரியங்களெல்லாம் மாறுதெல்லாம் முடிய செய்வார், புதிய ஒரு ஆரம்பத்தை, புதிய துவக்கத்தை, புதிய வழிகளை ஆண்டவர் திறந்து கொடுப்பாரு. ஒரு ரெஸ்டரேஷன் இருக்குது. அண்ட் நாட் ஜஸ்ட் தட், அவர் நம்மளை அடுத்த லெவலுக்கு உயர்த்துவார். he will raise us up. it can be through the cross. அந்த பாடுகளின் வழியாக இருக்கலாம், ஆனால் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவரோட இன்னும் கிட்டி சேர நம்மளை உயர்த்துவார். அண்ட் அடுத்தவங்களுக்கு நம்மளை ரீச் அவுட் பண்ண, அடுத்தவங்களுக்கு நம்ம கம்பேஷனட்டாக அவரோட அன்பின் கரங்களா, ஒரு அவரோட அன்பின் வாய்க்காலா நம்மளை மாற்ற ஆண்டவர் கிருபை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? உங்களை சுவாமி இந்த நல்ல நேரத்தை கொடுத்துக்கோம், கண்டிச்சு ஆண்டவரே. சுவாமி மரியாளோட வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்டோம் சுவாமி. தன்னோட வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டு இருந்தப்போ கூட சுவாமி, லார்ட் யுவர் கிரேஸ் வாஸ் சஃபிஷியன்ட் ஃபார் ஹர். உங்களுடைய கிருபை அவளுக்கு போதுமானதாக இருந்தது சுவாமி. எங்களோட வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் கஷ்டமான சூழ்நிலைகள், கடினமான சந்தர்ப்பங்கள் மத்தியில் இருக்கிற ஆண்டவரே ஒருவேளை அழுது புலம்பி முறுமுறுத்து அப்படி இருக்காதபடி ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பரிபூர்ண கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன் மூலம் ஆண்டவரே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் கடந்துடுவேன் நாங்கள் பாடுறது போல சுவாமி. அது எல்லாத்துலேயும் நாங்கள் ஜெயம் கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க சுவாமி. உங்களுடைய டிவைன் லவ்னால தாங்கப்படவும், உங்களுடைய டிவைன் குட்னஸை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும் எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே when we stand near the cross ஆண்டவரே நீர் எங்களை பரிபூர்ணமாக்குறீங்க, நீங்கள் எங்களை ரெஸ்டோர் பண்ணுறீங்க ஆண்டவரே. when we stand near the cross ஆண்டவரே நீர் எங்களை இன்னுமாக நெக்ஸ்ட் லெவலுக்கு ரைஸ் பண்ணுறீங்க ஆண்டவரே. though it is a cross that raises us அப்படின்னாலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை நாங்கள் கிட்டி சேர உங்ககிட்ட நாங்கள் இன்னும் அருகில நிற்க, அருகில பழக, உங்களோட சஞ்சரிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. நீர் எப்படியாக அந்த ஹைட் ஆஃப் பெயின்லையும் நீங்கள் ரீச் அவுட் பண்ணீங்களோ எங்களோட வாழ்க்கையிலையும் சுவாமி அடுத்தவங்களோட பீப்புள் இன் நீட் அவங்களுக்கு நாங்கள் சென்சிட்டிவாக இருக்கோம், அவங்களுக்கு நாங்கள் ரீச் அவுட் பண்ணவும் நீர் எங்களை படைக்க வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் பிறகு நீர் எங்களோடு கூட இருங்க, நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.